நமக்கு அனிமியா ஏற்பட்ட காரணமா இருக்கட்டும், வந்த அனிமியாவை சரி பண்ற காரணமா இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறதாங்க நம்ம உணவு. இந்த உணவை வச்சு நம்ம காலைல எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற முன்னாடி வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற உணவு மூலியமா இந்த அனிமியாவை நம்ம ஈஸியாக குணப்படுத்திடலாங்க. குறிப்பா வித்தின் 30 டேஸ்ல நம்ம உடம்புல ஏற்பட்ட எந்த வகையான அனிமியா இருந்தாலும் நம்ம ஈஸியாக குணப்படுத்திடலாம். அது எதால முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு மூலியமா தாங்க. இந்த உணவை வச்சு நம்ம எப்படி இந்த அனிமியாவை சரி பண்ணலாம், இந்த காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எந்தெந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவோ இல்ல ரத்த சிவப்பணுக்கள் அளவோ இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுன்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம காலையில குடிக்க போற ட்ரிங்க் பேர் தாங்க ஹெல்த் ட்ரிங்க். நம்ம காலையில எழுந்தோடனே வெறும் வயிற்றுல தான் அதை குடிக்கணும். இப்படி நம்ம குடிக்கிறது மூலியமா நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை அன்னைய நாள் கவுண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோங்க. அது இல்லாம இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இரும்பு சத்து மட்டும் இல்லாம மற்ற ஏனைய சத்துக்களும் ஈஸியா ஏறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. அது எந்த மாதிரியான 3 ட்ரிங்க்ன்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஹெல்த் ட்ரிங்கை நான் உங்களுக்கு 3 ஆப்ஷனா கொடுத்துருக்குங்க. ஆப்ஷன் ஏ எதுன்னு பாத்தீங்கன்னா ஹலீம் சீட்ல செய்யற ட்ரிங்க்குங்க. ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா திராட்சை குடிநீர். ஆப்ஷன் சி என்ன பாத்தீங்கன்னாக்கா நம்ம வெந்தய குடிநீரை தான் நம்ம ஆப்ஷன் சியா பாக்குறோம். இந்த 3 ட்ரிங்கை நீங்க வாரத்துல ரிப்பீட்டடா ஒரு நாளைக்கு ஒன்னா நீங்க இப்படி குடிக்கிறதுனால உடம்புக்கு தேவையான இரும்பு சத்துன்னு டேலி பண்ணிக்க முடியும். நீங்க டெய்லியும் ஒரே ட்ரிங்கை குடிக்காம ரிப்பீட்டடா வேற குடிக்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்காம இதை ஈஸியா நீங்க ஃபாலோ பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அனிமியால பாதிக்கப்பட்டவங்க 3 வகையான ட்ரிங்க் குடிக்கிறதுனால உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை பூர்த்தி பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஆப்ஷன் ஏ, அதாவது ஹலீம் ட்ரிங்க். சாலியா விதைகளை பயன்படுத்தி எப்படி இதை குடிக்கலான்றதான் பார்க்க போறோம். ஒரு டேபிள் டியூஸ் பண்ற அளவுல சாலியா விதைகளை ஒரு கிளாஸ்ல போட்டுக்கலாங்க. அதை ஃபில் பண்றதுக்கு தேவையான தண்ணியை ஊத்திக்கலாங்க. இதை டெய்லி நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைக்குது. அது இல்லாம கால்சியம் சத்து உடம்புல இருக்கிற செரிமான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இங்க நான் ஒரு டேபிள் டியூஸ்பூன் சொன்னது 12 கிராம் சாலிய விதைகளை உள்ளடக்கியது. நைட்டே ஊற வச்ச சாலிய விதைகளை காலையில எடுத்து பாக்குறப்போ ஒரு ஜெல் ஃபார்மேட்ல இருக்குங்க. இது கூடவே தேவையான லெமன் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறதுனால நமக்கு தேவையான ஹலீம் ட்ரிங்க் ரெடி ஆயிடுதுங்க. இந்த ட்ரிங்க் மூலமா நமக்கு 10 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. ஒரு நாளைக்கு தேவைப்படுற அளவுல 56% பூர்த்தி ஆகுதுங்க. நம்ம பார்க்க போறது ஆப்ஷன் பிங்க, திராட்சை குடிநீர். இந்த ட்ரிங்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல 50ல இருந்து 70 காஞ்ச திராட்சை எடுத்துக்கலாம். அதை 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த திராட்சையிலையும் கெமிக்கல் பிரசன்ஸ் அதிகமா இருக்கு. கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல 1 லிட்டர் தண்ணி ஊத்தி அதை 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊறின காஞ்ச திராட்சை இப்படி உப்பி இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் கண்கூடா தெரியுது. இந்த 1 லிட்டர் தண்ணி 200 ml சுண்டுற அளவுக்கு இதை காய்ச்சணும். அதுக்கப்புறம் இதை மிக்சியில போட்டுக்கலாம். மிக்சியில அரைச்சதை வடிகட்டி எடுத்துக்கிட்டா நமக்கான திராட்சை குடிநீர் தயார். இந்த திராட்சை குடிநீர் குடிக்கிறதுனால நமக்கு 1 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்குதுங்க. அதாவது ஒரு நாளைக்கு தேவைப்படுற அளவுல 6% பூர்த்தி ஆகுதுங்க. நம்ம ஆப்ஷன் சி வெந்தய குடிநீருங்க. வெந்தய குடிநீருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஒரு கிளாஸ்ல போட்டுக்கலாங்க. தேவையான தண்ணி எடுத்து ஊத்தி ஊற வச்சுக்கலாங்க. இதை டெய்லி நைட்டு ஊற வச்சு காலையில குடிக்கிறதாங்க நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரிங்க் மூலமா நமக்கு 5 மில்லிகிராம் அளவு இரும்பு சத்து கிடைக்குதுங்க. அதாவது 24% ஒரு நாளைக்கு கிடைக்குதுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது நட்ஸை வச்சு எப்படி நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை பூர்த்தி பண்ணிக்கலாங்க. காலையில ஒரு 7:30 மணிக்கு நான் சொல்ற இந்த 5-4-3-2-1 நியூட்ரிஷன் பேக் ஃபார்முலா மூலமா நம்ம உடம்புல ஏற்படுற அனிமியை ஈஸியா குணப்படுத்திடலாம். அது எப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம காலையில 7:30 மணிக்கு சாப்பிட வேண்டிய உணவு தாங்க அந்த ஹெல்த்தி நட்ஸ். இந்த சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்குது. இது எப்படி செய்யலாம், இதுக்கு எந்தெந்த நட்ஸ் எல்லாம் தேவை, எவ்வளவு இரும்பு சத்து இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்குன்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 5 பாதாம் இதுல ஊற வச்சுக்கலாங்க. அது கூடவே 4 பிஸ்தாவை இது கூட ஊற வச்சுக்கலாம். அடுத்ததா 3 முந்திரி பருப்பையும் இது கூட ஊற வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா 2 வால்நட்டை இது கூட ஊற வச்சுக்கலாம். கடைசியா ஒரு நெல்லிக்காவும் இது கூட ஊற வச்சுக்கலாம். இது நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. நட்ஸ் உணவுல நெல்லிக்காய் சேர்க்கறதுக்கான நோக்கம் அதுல இருக்க இரும்பு சத்தை அப்சர்வ் பண்றதுக்கு தான். நம்ம இது ஊற வைக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க ஆன்டி நியூட்ரிஷன் ப்ராப்பர்ட்டி குறைக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா அப்பதான் இதுல இருந்து இரும்பு சத்து நம்மளுக்கு ஃபுல்லா கிடைக்குங்க. இது டெய்லியும் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு 2 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. அதாவது ஒரு நாளைக்கு தேவையான அளவுல 11% கிடைக்குது. எல்லாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான உணவு தாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடிய காலை உணவு. ஏன்னா இந்த காலை உணவு நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுல ரொம்ப முக்கிய பங்கா இருக்கு. இந்த காலை உணவுல நம்ம இட்லி தோசை இதே ரிப்பீட்டடா சாப்பிட்றத விட்டுட்டு இந்த பீன்ஸ் சாலட் சாப்பிட்றது மூலியமா நம்ம உடம்புல ஏற்பட்ட அனிமியாவை ஈஸியா குணப்படுத்திடலாம். முக்கியமா இந்த சோயா பீன்ஸா இருக்கட்டும், இல்ல கிட்னி பீன்ஸா இருக்கட்டும், இல்ல லிமா பீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அதனால இதை நம்ம காலை உணவை ஒரு 30 நாள் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஏற்பட்ட அனிமியாவை ஈஸியா, குறிப்பா சொல்லணும்னா 15 நாள்ல நம்ம உடம்புல இருக்க அனிமியாவை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பீன்ஸ் சாலட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அனிமியால பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா காலையில சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான உணவு தாங்க இந்த பீன்ஸ் சாலட் பிரேக்ஃபாஸ்ட். இந்த பீன்ஸ் சாலட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால நமக்கு எவ்வளவு இரும்பு சத்து கிடைக்குது, இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னன்றதான் பார்க்க போறோம். கிட்னி பீன்ஸ் 50 கிராம் எடுத்துக்கலாங்க. அது கூடவே லிமா பீன்ஸும் 50 கிராம் எடுத்துக்கலாம். ஃபைனலா சோயா பீன்ஸ் இது கூட 50 கிராம் எடுத்துக்கலாம். மொத்தமா 150 கிராம் இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மூணுத்தையும் நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நைட்டே நல்லா ஊறின பருப்புகளை காலையில குக்கர்ல தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. குறிப்பா இது ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறதுக்கு நம்ம பீன்ஸ் சாலட் செய்ய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் குக்கர்ல இருக்க பருப்புகளை நல்லா வடிகட்டி எடுத்து
வச்சுக்கலாங்க. ஒரு கப்ல பீன்ஸ் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வெங்காயத்தையும் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு தக்காளியும் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் அளவு கேரட்டையும் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலும் எடுத்துக்கலாம். அது கூட தேவையான தனியா தூளும் எடுத்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபைனலா தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறதுனால நமக்கு தேவையான பீன்ஸ் சாலட் ரெடி ஆயிடுதுங்க. அனிமியா பேஷண்ட் இந்த பீன்ஸ் சாலட்டை டெய்லி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு 9 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைச்சிருதுங்க. அதாவது ஒரு நாளைக்கு தேவைப்படுற அளவுல 50% கிடைச்சிருதுங்க. நம்ம ஒரு 11 மணிக்கா சாப்பிட வேண்டிய ஒரு உணவு தாங்க இந்த ஃப்ரூட் சாலட். ஏன்னா இந்த பழங்கள் மூலியமா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் பண்ணவும் முடியும். அதுவே நம்ம இரும்பு சத்து குறைபாடையும் சரி பண்ணிக்க முடியும். இது இல்லாம நம்ம உடம்புல ஏற்பட்ட செரிமான கோளாறையும் இந்த பழங்களை வச்சு நம்ம குணப்படுத்திக்க முடியுங்க. அதனால நம்ம டெய்லியும் ஒரு 4 வகையான பழங்களை ஃப்ரூட் சாலட்டை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஏற்பட்ட அனிமியாவை ஈஸியாக குணப்படுத்திடலாம். எந்த 4 பழங்களை நான் யூஸ் பண்ண போறேன்றதை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. காலையில 11 to 11 ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றது மூலமா கூட நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை பூர்த்தி பண்ணலாம். 100 கிராம் அன்னாசி பழத்தை எடுத்துக்கலாங்க. அது கூடவே 100 கிராம் பேரிக்காவும் எடுத்துக்கலாங்க. அது கூட 100 கிராம் கொய்யா பழத்தையும் எடுத்துக்கலாங்க. அது கூட 100 கிராம் மாதுளை பழத்தையும் எடுத்துக்கலாங்க. இது நாளையும் நல்லா மிக்ஸ் பண்றது மூலியமா நமக்கு தேவையான ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுதுங்க. டெய்லி இந்த ஃப்ரூட் சாலட்டை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு 2 மில்லிகிராம் என்ற அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்குதுங்க. அதாவது 11% டேலி ஆகுதுங்க. நம்ம உடம்புல ஏற்பட்ட எந்த சத்து குறைபாடு நோயா இருக்கட்டும், குறிப்பா அனிமியாவா இருக்கட்டும், நம்ம உடம்புக்கு தேவைப்படுற ஒரு நாள் அளவான 18 மில்லிகிராம வெறும் நம்ம லஞ்சு சாப்பிட்டே நம்மளால டேலி பண்ண முடியுங்க. அந்த லஞ்சில் இடம்பெறக்கூடிய காய்கறிகள் என்ன, கீரைகள் என்ன, மற்ற பொருட்கள் என்னன்றதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த லஞ்சுன்றது நம்ம உணவுல குறிப்பா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை பெறறதுக்கு ரொம்ப இன்றியமையாது. ஒரு சத்தான லஞ்ச் எப்படி இருக்குன்றதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம சாப்பிட்ற இந்த வெல்த்தி லஞ்ச் மூலியமா தாங்க நம்ம உடம்புல இருக்க அனிமியா ஈஸியா நம்ம ஜெயிக்க முடியும். ரைஸை பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் ரைஸா ஒயிட் ரைஸான்னு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸ் இருக்குங்க. ப்ரௌன் ரைஸ் நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. ஆனா ஒயிட் ரைஸ் நம்ம உடம்புல அனிமியா உருவாதுக்கான முக்கிய காரணமே இந்த ஒயிட் ரைஸ் தாங்க. ஆனா ப்ரௌன் ரைஸ்ல நம்ம சாப்பிட்றப்போ அதுல 1 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து இருக்குங்க. ஆனா அதே அளவு நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல 0.2 மில்லிகிராம் என்ற அளவுல தான் இரும்பு சத்து இருக்கு. அதனால எப்பவுமே ப்ரௌன் ரைஸ் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். நம்ம லஞ்சில் கண்டிப்பா கொத்தவரங்காய் இருக்கணுங்க. ஏன்னா 100 கிராம் கொத்தவரங்காய் நம்ம சாப்பிட்றதுனால அதுல 3 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. அடுத்துதான் நம்ம அவரைக்காய் எடுத்துக்கலாங்க. அவரைக்காய் நம்ம 100 கிராம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல 1.8 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. அவரைக்காய் அடுத்து நம்ம முருங்கைக்காக சூஸ் பண்ணிக்கலாங்க. 100 கிராம் முருங்கைக்காய் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு 1 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. கோவக்காய் எடுத்துக்கலாங்க. கோவக்காய் 100 கிராம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு 1.5 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. இந்த 4 காயில ஏதாவது ஒரு காய் நம்ம லஞ்சில் இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பதான் அனிமியா ஈஸியா நம்ம ஜெயிக்க முடியுங்க. நம்ம லஞ்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கீரை வகைகள் இருக்கணுங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற கீரை வகைகள்ல நமக்கு உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து இருக்குங்க. குறிப்பா பாலக்கீரை 100 கிராம் சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு 3.6 மில்லிகிராம் என்ற அளவு இரும்பு சத்து கிடைக்குதுங்க. அடுத்துதான் பொன்னாங்கண்ணி கீரை 100 கிராம் சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு 6 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. அடுத்துதான் முளைக்கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால அதுல இருந்து 8 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து நமக்கு கிடைக்குதுங்க. ஃபைனலா நம்ம முருங்கைக்கீரை சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு 6 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. நம்ம லஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கீரையில ஏதாவது ஒரு கீரை கண்டிப்பா இல்லாம இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம அனிமியா ஈஸியா ஜெயிக்க முடியும். நம்ம லஞ்சில் பிரண்டை தொக்கை செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஏன்னா 100 கிராம் பிரண்டை தொக்கை செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு 5 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம தக்காளி தொக்கை செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஏன்னா 100 கிராம் தக்காளி தொக்கை செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு 2 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க அனிமியாவை நம்ம ஈஸியா வெளியேறதுக்கு இந்த லஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. நம்ம எல்லாரும் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு உணவு வகை தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த ஸ்நாக்ஸ்ல நம்ம இரும்பு சத்து உள்ள உணவுகளை எப்படி செஞ்சு சாப்பிடணும், அது எந்த மாதிரி உணவுகள் இருந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது மூலமா கூட நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை நம்ம ஈஸியா டேலி பண்ணலாங்க. நம்ம 100 கிராம் கொள்ளு டெய்லியும் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு 7 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. அது இல்லாம பெரும்பயிறுன்னு சொல்லக்கூடிய பச்சைப்பயிறு நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுனால அதுல இருந்து நம்மளுக்கு 1.5 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. இது ரெண்டுமே இல்லாம நம்ம எள்ளு உருண்டை சாப்பிட்றது மூலியமா கூட குறிப்பா 3 எள்ளு உருண்டை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான 12 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்குது. நம்ம உடம்புல என்னதான் சத்து குறைபாடு நோய் இருந்தாலும் ஈவினிங் 6 மணிக்கு மேல அதை டேலி பண்ணணுன்றது யாரும் நினைக்க கூடாதுங்க. ஏன்னா நம்ம 6 மணிக்கு மேல சாப்பிட்ற உணவுகள் அவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறது இல்லை. அதனால எல்லாருமே நம்ம டின்னர் சாப்பிட்டு பழகினால ஒரு லைட் டின்னர் எப்படி இருக்கணும்ன்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம நைட் 8 மணிக்குள்ள சாப்பிட்ற டின்னர் மூலமா கூட நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை நம்ம ஈஸியா பூர்த்தி பண்ணிக்கலாங்க. நான் இங்க டின்னர் சொன்னது 3 தோசையா இருக்கலாம், இல்லைன்னா 3 சப்பாத்தியா இருக்கலாம், அதுவும் இல்லைன்னா 3 இட்லியா இருக்கலாங்க. இது 3த்துல ஏதாவது ஒன்று சாப்பிட்றது மூலியமா அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நம்ம தக்காளி தொகை எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா வேர்கடலை சட்னி எடுத்துக்கலாம், இல்லைன்னா புதினா சட்னி எடுத்துக்கலாங்க. குறிப்பா நைட் இந்த டின்னர் மூலியமா நமக்கு 2 மில்லிகிராம் என்ற அளவுல இரும்பு சத்து கிடைக்குதுங்க. இப்ப நம்ம காலையில இருந்து எல்லாமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதோட கழிவுகள் நம்ம உடம்புல கண்டிப்பா இருக்கும். அதனால நம்ம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் பேர் தாங்க இந்த டீடாக்சிஃபைட் ட்ரிங்க். இது டெய்லி எல்லாருமே குடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அப்பதான் நம்ம உடம்புல ஏற்பட்ட கழிவுகள்லாம் வெளியாகும். குறிப்பா ஃப்ரீ ரேடிகல்ஸ் போன்ற கழிவுகளை வெளியேற்றுறதுனால நம்ம சிறுகுடல்ல ஈஸியான அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இருக்கும். அப்படி நமக்கு ஹெல்ப் பண்ற இந்த டீடாக்சிஃபை ட்ரிங்கை எப்படி செய்யலான்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்க வேண்டிய ட்ரிங்க் பேர் தாங்க இந்த டீடாக்சிஃபை ட்ரிங்க். இது திரிபுலா சூரணத்தால ஆனது. ஒரு டம்ளர்ல 1 டியூஸ்பூன் அளவுக்கு திரிபுலா பவுடர் போட்டு வெதுவெதுப்பான தண்ணியில அதை கலந்து எடுத்துக்கிட்டா நமக்கு தேவையான டீடாக்சிஃபை ட்ரிங்கான திரிபுலா சூரணத்தால ஆனது நம்மளுக்கு கிடைச்சிருதுங்க. இது குடிக்கிறதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா நம்ம உடம்புல ஏற்பட்ட கழிவுகளை நீக்கிறது தான். ஏன்னா உடம்புல கழிவுகள் இருக்கிற வரைக்கும் நம்ம என்னதான் இரும்பு சத்து சாப்பிட்டாலும் அது உடம்புல அப்சர்வ் ஆகாம போயிடும். இந்த ஃபுட் பேட்டர்னோட ரிவ்யூ பத்தி பாக்குறப்ப காலையில ஹெல்த் ட்ரிங்கை பத்தி சொல்றாங்க. ஹெல்த் ட்ரிங்க்ல நம்ம வந்து இப்போ வெந்தய குடிநீரா இருக்கட்டும், இல்லைன்னா ஹலீம் சீடை உருவாக்கி குடிக்கிற குடிநீரா இருக்கட்டும், நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கொடுத்துருது. ஆனா இந்த திராட்சை குடிநீர் குடிக்கிறனால நம்மளுக்கு 1 மில்லிகிராம்ன்ற அளவுக்கு தான் இரும்பு சத்து கிடைக்குது. நம்ம ஏன் அது குடிக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற இந்த ஃபுட் பேட்டர்ன் வந்து நமக்கு ஏற்பட்ட அனிமியா மட்டும் குணப்படுத்தல, இந்த அனிமியால ஏற்பட்ட பாதிப்புகளையும் சரி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது என்ன மாதிரியான பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, இப்போ திராட்சை குடிநீர் எடுத்துக்கலாம். திராட்சையில குறிப்பா அதோட விதை பகுதியில ரெசர்வேட்ரால் அப்படி போன்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குங்க. இது என்ன பண்ணுனாக்கா, நம்ம உடம்புல குறிப்பா நம்ம ரத்த நாளங்கள் ஏற்பட்ட டேமேஜை சரி பண்றதுனால நம்ம உடம்புல ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. குறிப்பா இதய பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி பண்றதுக்கு. ஏன்னா அனிமியால பாதிக்கப்பட்டவங்க அதிகமா பாதிக்கப்படுற ஒரு உறுப்பு பேர் தாங்க நம்ம இதயம். அதனால இந்த மருத்துவத்தன்மை கொண்ட பொருட்களும் நான் இதுல சேர்த்து கொடுத்துருக்கறனால உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த ஃபுட் பேட்டர்னை ஒரு 30 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும். இப்ப நம்ம நட்ஸ் உணவு பாக்குறப்ப எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு பயம் என்னன்னாக்கா, நம்ம உடம்புல தொடர்ந்து பாதாமோ இல்ல முந்திரி பருப்போ சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு உருவாயிடுமான்றதான். கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா நான் கொடுத்த நட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய HDL கொழுப்பை தான் உருவாக்கும். அதனால எந்த பயம் இல்லாம நீங்க ஈஸியா சாப்பிடலாம். மூணாவதா பிரேக்ஃபாஸ்ட்டை பத்தி உங்களுக்கு டவுட் என்னன்னா, அப்ப நான் இட்லி தோசை தான் சாப்பிடக்கூடாதா, டெய்லி இந்த பீன் சாலட் தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வீக்ல 7 டேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 5 டேஸ் ஆச்சு இந்த பீன் சாலட்டை சாப்பிடுங்க. ஏன்னா நமக்கு ஏற்கனவே அனிமியா இருக்கு. அனிமியால ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிருக்கு. இதனால நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் பற்றாக்குறை கண்டிப்பா ஏற்படும். நம்ம உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா பலவிதமான நோய்களை உருவாக்கும். அதனால அட்லீஸ்ட் ஒரு 5 டேஸ் சாப்பிட்றதுனால உங்க உடம்புல ஏற்பட்ட அனிமியா ஈஸியா குணப்படுத்திடலாம். அதனால இந்த பீன் சாலட்டும் நம்ம உடம்புக்கு நல்லது தான் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஃப்ரூட் சாலட்டுங்க. ஃப்ரூட் சாலட்ல நான் சொன்ன இந்த 4 பழங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டா கிடையாது. வேற இரும்பு சத்துல பழங்கள்லாம் இருக்கு. அதை நான் ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். அதையும் பார்த்து அதுவும் நீங்க ஃப்ரூட் சாலட்டை சாப்பிட்றதுனால உங்க உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். குறிப்பா எனக்கு எந்த பழமே கிடைக்கல, வெறும் கொய்யாப்பழம் சாப்பிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பெரிய கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவைன்னா 1 mg அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்குது. அதனால ஆப்ஷன் உங்களுக்கு தான். அதை மிக்ஸ் பண்ணி எப்படி சாப்பிடணும்ன்றதை நீங்களே பிளான் பண்ணி. அடுத்ததா லஞ்ச் உணவுங்க. லஞ்ச் உணவுல கண்டிப்பா ஒரு கீரை இருக்கணும், ஒரு காய்கறி இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு உணவா சொன்னா நம்ம பிரண்டை துவையலா இருக்கட்டும், இல்லை தக்காளி தொக்கு எது வேணாலும் இருக்கணும். குறிப்பா வெள்ளை அரிசியை விட்டுருங்க. ஏன்னா ஒயிட் ரைஸ் நம்ம உடம்புல அனிமியா உருவாக்குது. அது எப்படி உருவாக்குதுன்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன். நீங்க இந்த ஒரு 30 நாளுக்கு மட்டும் ப்ரௌன் ரைஸ் சம்மந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க. அது இல்லைனாக்கா மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குதிரைவாளி, சாமை, தினை, கேழ்வரகு போன்ற உணவுகளை உங்க உணவுல சேர்த்துக்குங்க. ஈஸியா நம்ம அனிமியா குணப்படுத்திடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 3 பொருள் தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்க ஒரு கப்பு வேக வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம், ஒரு கப்பு வேக வச்ச கொண்டக்கடலை உணவாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய இரும்புச்சத்து உணவுல பருப்பு வகைகள் எல்லாம் எது எதுல இருக்குன்றத நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். அதெல்லாம் கூட நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா எடுத்துக்கிறதுனால உங்க உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்தை நீங்க டேலி பண்ணிடலாம். கண்டிப்பா நைட்டு டின்னரை பொறுத்த வரைக்கும் லிமிட்டா எடுத்துக்கங்க. நான் 3 தோசை 3 சப்பாத்தி எல்லாம் 3 இட்லி தான் சொல்லியிருக்கேன். நீங்க அது 2ஆ கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நீங்க நைட்ல இரும்பு சத்து தேவையை பூர்த்தி பண்ணுன்றத நினைக்காதீங்க. ஏன்னா 6 மணிக்கு மேல நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கொடுத்துரும். பெரும்பாலும் மேக்சிமம் நீங்க வந்து 8 மணிக்குள்ள சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. உங்க உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கண்டிப்பா அதுலயும் டேலி ஆகும். நீங்க கண்டிப்பா விடக்கூடாத ஒரு முக்கியமான உணவு தான் இந்த டீடாக்சிஃபை ட்ரிங்க். இது ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணுங்க. உங்க உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. குறிப்பா நம்ம உடம்புல ஏற்பட்ட கழிவுகள்லாம் ஈஸியா வெளியாயிடும். நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆயிடும். கண்டிப்பா நீங்களும் அனிமியால இருந்து வெளியே வந்து ஈஸியா இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். இந்த ஃபுட் பேட்டர்னை ஃபாலோ பண்ற நீங்க எல்லாருமே கண்டிப்பா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு நீங்க ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்துருங்க. ஏன்னா கண்டிப்பா 15 டேஸ்ல நிறைய பேருக்கு இது ரீச் ஆயிடும். ஒருவேளை ரீச் ஆயிடுச்சுன்னா அதிகமா போனாலும் நம்ம உடம்புக்கு பிரச்சனை. அதனால ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் இந்த ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுக்கிறதுனால இந்த அளவுகளை நம்ம குறைச்சிக்கிறதுனால நம்ம உடம்பை ஹெல்த்தியா பாத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இந்தியாவில ஏதோ ஒரு மூலையில இருக்க அனிமியா பேஷண்ட் இந்த வீடியோ பார்த்து அதுல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விஷன் பாசிபிள்.